The next event is going to be to give a memento, and I would request Mr. Canada Raghavan, as I refer to him, அவர் வந்து 40 வருஷம் ஆனால் தமிழ் இது தமிழ்நாட்டின் முதலமைச்சரா 1954 இருந்து 1963 வரை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 1963 அக்டோபர் 2ஆம் தேதி அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அநேகமா முதலமைச்சர்கள் தன்னுடைய பதவியை துறந்த முதல் முதலமைச்சர் இவர்தான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நாட்டின் வளர்ச்சிக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இந்தியா உடைய தலைமை யார்? நம்ம நாட்டை வழி நடத்தக்கூடிய தலைவர் யார்? யாராவது சொல்ல முடியுமா? யாருங்க? பிரதமர். ஓகே, கொஞ்சம் எழுந்து பதில் சொல்லலாமா? எழுந்துருங்க. இது கௌரவ கைத்தட்டல் கொடுக்கலாமா? நம்ம பிரதம மந்திரி யாருன்னா அவருடைய முழு பேர் சொல்ல முடியுமா? நரேந்திர மோடி. ஆனால் நாட்டின் உண்மையான தலைவர் வந்து இன்னொருத்தர் இருக்காங்க. ஒருவர் சொல்லலாம், நீங்க சொல்லுங்க. காமராஜர் வந்து முதலமைச்சராக இருந்தவங்க இப்ப தலைவரை யார் இருக்கிறாங்க சொல்லுங்க. திரௌபதி முர்மு. அவங்க யாரு? நம்ம நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி. இந்திய நாட்டின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா ஜனாதிபதி தான். அப்போ அந்த ஜனாதிபதி யாருன்னா திரௌபதி முர்மு. அவங்க வந்து பட்டுக்குடி இனத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். ஆளும் திறந்துள்ள அல்லது அதிகமான அதிகாரம் உள்ளவர் பிரதம மந்திரியாக இருந்தாலும் சீருடை திட்டம், அடுத்தது ஒரு வேளையாவது உணவு கொடுக்கணும். காரணம், பசி பட்டினியோட பயில மாணவர்களால் உயராதுன்ற காரணத்தால இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். மூன்றாவது விஷயம் என்னன்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இன்றைக்கு நாம கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இலவச கல்வி திட்டம் அவரோட காலகட்டத்தில் வலியுறுத்தி கொண்டு வரப்பட்டது. அப்போ கல்விக்காக இந்த 3 பிரதான விஷயங்களை செஞ்சிருக்கிறவரை கல்வியும் தந்தையும் சொல்வதில் வந்து மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. தமிழ்நாட்டின் கல்வி தந்தை, அதுதான் அவருடைய அடைமொழி.